இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து லீவுனால பசங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்பாங்க. அதனால் காலையிலே வந்து கிழங்கு இருந்து மரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கை தான் வேக வச்சு கடைஞ்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மார்னிங் டிஃபனுக்கு வந்து கிழங்கும் துவையலும் தான் எடுத்திருந்தேன். கிழங்கு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். கட் பண்ணி நல்லா வந்து கழுவிட்டு நல்லா வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கிழங்கு வந்து வெந்துடும். வெந்ததுமே அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு மத்து வச்சோ இல்லை அப்படின்னா ஒரு கரண்டி வச்சோ நல்லா வந்து கடைஞ்சிக்கணும். இப்போ அது கூட தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, நம்ம வந்து வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை, அந்த 3ம் போட்டு நம்ம வந்து தாளித்து கிழங்குல நம்ம வந்து அதை கொட்டி இப்போ இதை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து தாளித்தோம்னா ரொம்பவே வந்து வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து தட்டி நல்லா கடைஞ்சி வந்து நம்ம வந்து அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து துவையல் தான் எடுத்திருந்தேன். ஸோ துவையல் வந்து நம்ம சிம்பிளாகவே வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து எப்போவுமே துவையல் அரைக்கும்போது வத்தல் வரமிளகாவே சுட்டு தான் வந்து அரைக்கிறது. நமக்கு வந்து அடுப்பு இல்லாததுனால ஸ்டவ்லேயே வந்து நான் சுட்டுருவேன். சுட்டு இப்போ வந்து காரத்துக்கு வந்து இப்போது ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 10 வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு. அதில் கொஞ்சம் ஜீரகம், 2 பல் பூண்டு, உப்பு, புளி, கறிவேப்பிலை, இது கொஞ்சம் மல்லி, இதுவும் சேர்த்து நம்ம அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்குக்கும் துவையலுக்கும் நல்லாவே ஒரு காம்பினேஷன். காலையில் டிஃபனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களும் வந்து விரும்பி நல்லா லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பசங்க வந்து இன்றைக்கி எங்களுக்கு மத்தியானத்துக்கு வந்து நூடுல்ஸ் வேணும்னு சொன்னாங்க. கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டு சாப்பிட்டதுமே வந்து கிழங்கு நல்லாவே வந்து வெந்துடுச்சு. அதனால் கிழங்குக்கும் துவையலுக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இது முடித்தாச்சு, இந்த டிஃபன் முடித்தாச்சு. எனக்கு மத்தியானத்துக்கு வந்து நம்ம லஞ்சு பண்ணணும். லஞ்சு பண்ணுறதுக்கு வந்து பசங்க வீட்டில் இருந்தாலே மோஸ்ட்லி வந்து அவங்க டிஃபன் தான் லைக் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு நூடுல்ஸ் தான் பண்ணி கேட்டாங்க. நான் ப்ளெயின் நூடுல்ஸ் தான் வீட்டில் எப்போவுமே வந்து இருக்கும், அதுதான் வந்து பண்ணி கொடுக்குறது. ப்ளெயின் நூடுல்ஸில் வந்து எக்கு போட்டு நான் பண்ணி கொடுப்பேன். எக்கு வந்து எடுத்துட்டு அது கூட உள்ள மசாலாவை வந்து நானே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ப்ரிப்பேர் பண்ணி வந்து அதுலேயே வந்து நம்ம இதில் வந்து நம்ம வந்து கேப்சிகம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான வந்து மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் இப்போ வந்து மல்லித்தூள் வந்து இதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்து நம்ம வந்து நல்ல எக்கு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எக்கு வந்து நல்லா வறண்டதுமே நம்ம வந்து நூடுல்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை வந்து நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்தோம்னா அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாமலே நமக்கு வந்து அழகாக வரும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌனி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாள். ஸோ நான் மெனு கொடுத்துட்டு இருந்தேன். அவளே தான் பண்ணினது இந்த ப்ரௌனி. ஸோ அவள் பண்ண ப்ரௌனி வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டோம். நைட்டுக்கு வந்து பாலக் இருந்தது. அப்போ ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக் பன்னீர் தான் எடுத்தேன். பாலக் பன்னீர்னு இப்போ வந்து பாலக்கில் சப்பாத்தி போட்டுட்டு பன்னீர் கிரேவியும் வந்து வச்சு இன்றைக்கி வந்து நைட்டு டின்னரையும் வந்து ஈஸியாகவே முடிச்சாச்சு. இது ஒரு பெரிய மெனு தான். ஆனால் வந்து நாங்கள் வந்து ஜாலியாகவே பசங்க இருந்தாலே ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும். பசங்க வீட்டில் எப்போவுமே இருக்க மாட்டாங்க. பையனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லீவு கிடைக்காததுனால எப்போமாவது ஒரு வாட்டி தான் பையன் வந்து வீட்டில் இருக்கிறது. அவன் இருக்கும்போது அவன் என்ன கேட்டாலுமே வந்து செஞ்சு வீட்டில் வந்து சமையலை வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.